வணக்கம் ரவலே, நான் ரஜித் ஜாழ்ப்பாணம். இந்த பகுதியில் வந்து இந்த கருவாடு போடுறதுக்கான மீன்கள் வந்து முழுமையாக வந்து இந்த பகுதியெல்லாம் வெட்டப்படுறத பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க. இப்போ இதில் பாருங்கள், இப்போ வந்து நெத்தலி பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்போ நெத்தலியை விலையிலேருந்து எப்படி தட்டி அந்த நெத்தலி எடுக்கிறாங்கன்றதை பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பகுதியில் வந்து எவ்வளோ கருவாடுன்னு பாருங்கள். பாருங்க, டூனா மீன் சொல்கிறது கிட்ட வந்து காட்டணும். இந்த நல்ல பெரிய மீனாக இருக்குது. 1800 ஒரு கிலோ பாருங்கள் போட்டு. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்கொழும்பு மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கேன். மீன் மார்க்கெட் இங்கே வந்து பக்கத்தில் கடலும் இருக்குது. கருவாடுகள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய டன் கணக்கில் வந்து கருவாடெல்லாம் காய போடுவாங்க. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தோனியர்ஸில் இப்போ நாங்கள் நீர்கொழும்பு மீன் மார்க்கெட்டில் போய் மீன்கள் என்ன விலை விற்கிது, அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவாடுகள் எல்லாம் என்ன மாதிரி எப்படி போகுதுன்றதில் தான் நான் பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த நீர்கொழும்பு மார்க்கெட் என்னன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும். நான் எங்களுடைய கொட்டடி ஜாழ்ப்பாணம் மீன் சந்தை வந்து போட்டிருந்தேன். என்ன மாதிரி ஒரு நீட்டாகவும் எவ்வளோ ஒரு அழகாகவும் இருந்தது. இப்போ இந்த இடத்துல நிற்கவே எனக்கு மேலே மணக்குது. வாங்க உள்ளுக்கு போய் பார்க்குறோம். சரி தான், இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரர்கள் எல்லாரும் நிறைய பேர் வந்துருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இங்கே என்ன மாதிரி என்ன இதுகள் விஷயங்கள் விற்கிறாங்கன்றதில் எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன்களெல்லாம் பார்த்தா குவிஞ்சு போய் கிடக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்ன விலை எப்படி விற்கிறோம்ன்றதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். நல்ல விலை கசியப்பனா கசியப்பனா 650 ரூபா முதல்ல 750 ரூபா விற்கிறாங்க ஒரு கிலோ மீன்கள் பாருங்கள். அப்படி எவ்வளோ பெரிய மீன்கள்னு பாருங்கள். கீழே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன்கள் பார்த்தீங்களா. சும்மா கூச்சி வச்சு விற்கிறாங்க. வாங்க அப்படியே போய் இதை பார்ப்போம். அண்ணா இந்த பக்கமா நான் போய் பார்ப்போம். இங்கே பாருங்க நெத்தலி பாருங்க. கிலோ ஒரு கிலோ நெத்தலி 500 ரூபா விற்கிறாங்க பார்த்தீங்களா. நல்ல இறாலுகள் எல்லாம் இருக்குது பாருங்க. இசோன்றது சிங்களத்தில் இறால். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய மீன்கள் பாருங்க பார்த்தீங்களா. ஆனால் உண்மையில் என்னென்னு சொல்கிறது, ஒரு பெரிய 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 மார்க்கெட் ஒன்று மக்களே இது. இதில் பாருங்க சுறா மீன் பாருங்கள். சுறா மீனை பார்த்தீங்களா எப்படி இருக்கு. மயோ எப்படி மீன் மார்க்கெட் பார்த்தீங்களா. இங்கே பாருங்க இறால் இதுகள் எல்லாமே வந்து கூடுதலாக வந்து இங்கே வந்து ஐஸுக்கு வைக்கப்பட்ட மீன்கள்லாம் இங்கே வந்து விற்பனை ஆகும். ஒரு கிலோ மீன் 600 ரூபா பாருங்க. இந்த மீன் இது வந்து 850 ரூபா பாருங்க. இது வந்து அந்த சூர மீன் சொல்றது 850 ரூபா 850 ரூபா. இந்த மீன் பார்த்தீங்கன்னு சொன்னா 250 ரூபா பார்த்தீங்களா. சொல்கிறது எங்களுடைய மீன் சந்தை பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கட்டியிருந்தவங்க 5 கோடி செலவில் உண்மையில் அழகாக இருந்தது. இது வந்து சின்ன சின்ன தாவரம் அடித்து நிறைய மீன் மார்க்கெட்டுகள் இருக்குது, நிறைய சந்தை இருக்குது. இங்கே பாருங்க இந்த இறாலை பாருங்க, இவ்வளோ பெரிய இறாலாண்டு பாருங்க. இவ்வளோ பெரிய இறால் பார்த்தீங்களா. எவ்வளோ ஒரு இடத்துலையே மீன் விற்கிறாங்க பாருங்க. எவ்வளோ வந்து பாருங்க, ஒரு கிலோ 500 ரூபா. சூற மீன்கள் பாருங்க. இந்த மீன்களை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னென்ன மீன்ன்றதை சொல்லுங்க. இங்கே சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்றதை பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே டூனா மீன் பாருங்க. டூனா இங்கே பாருங்க, டூனா மீன் சொல்றது கிட்ட வந்து காட்டணும். இந்த நல்ல பெரிய மீனாக இருக்கு. 1800 ரூபா ஒரு கிலோ பாருங்க போட்டு. 1800 ரூபா பாருங்க. வாங்க அவங்கள எடுக்காங்களா. 1800 ரூபாய்க்கு பாருங்க. அந்த பெரிய மீன்களுக்குள்ள வார சின பாருங்க. இங்கே மயோ இந்த பெரிய மீன்களுக்குள்ள வார முட்டை சின இதுகளை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க இந்த மீனுடைய சைஸை பார்த்தீங்களா. இதை பாருங்க, இங்கே இதை பாருங்க. இங்கே பாருங்க சிகப்பு மீன் இருக்கு பாருங்க. என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. தண்ணி சிகப்பாக இருக்குது. இப்படியான நிறைய மீன்கள் இருக்குது இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மீன் சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா அந்த டூனா பீஸ், அந்த சூற மீன்
முக்கியமாக வந்து இங்கே வந்து அந்த சூர மீன் அந்த நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நினைஞ்சு வரேங்க அந்த அதில் இருக்கு பாருங்க அஞ்சு ஆனால் ஒரு சூமண்டு போட்டு காட்டேண்ணா அந்த மீனை சூர மீன்கள் அந்த அப்படியான பெரிய பெரிய மீன்கள் அந்த மீன்கள்லாம் வந்து சூமண்ணா இங்கே போடணும் இப்படி போடணும் இங்கே பார்த்தீங்களா அப்படியான இந்த பெரிய மீன்கள் இங்கே வந்து சொல்லி அடங்காத பெரிய மீன்கள்லாம் நீங்கள் வந்து விற்பனை ஆகிறத பார்க்கக்கூடிய மாதிரி பார்த்தீங்களா இப்போ நாங்கள் இஞ்சால போய் பார்ப்போம்பாங்க இதான் வந்து பிடிக்கிற கடற்கரை இந்த பின்பகுதியிலேருந்து தான் மீனை கொண்டு இறக்குவாங்க அதையும் நாங்கள் பார்ப்போம்பாங்க சரியா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த என்ன எடுக்கும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீன்களை வந்து கொண்டு வந்து இதில் வந்து வெட்டுற பகுதி இருக்குது இதில் வந்து நின்று வெட்டுறதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் முடிஞ்சால் பெரிய பெரிய மீன்களை ஆச்சு வெட்டினா நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிதானே இங்கே வந்து அதிகமான மீன்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான மீன்கள் வரதால் அதிகமான மக்கள் வருவாங்க அதனால் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் சுத்தம் வந்து குறைவாக தான் இருக்குது ஏன்னாடா மீன் மார்க்கெட் மணக்குது அப்போ வாங்க அப்படியே நான் சுற்றி காட்டுறேன் என்னென்ன இருக்குன்றது முக்கியமாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு பயணிகள் சுற்றுலா பயணிகளை பாருங்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இந்த கடற்கரையில் எல்லாருமே வந்து வீடியோஸ் எடுத்து கொண்டு இருக்கிறத பார்க்குறான் பாருங்க பார்த்தீங்களா நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து இந்த நீர்கொழும்பு கடற்கரையை வந்து பார்க்குறத மாதிரி இருக்குது அப்படியே இங்கே வாங்க நான் என்ன ஒன்று உங்களுக்கு முக்கியமான ஒன்று காட்டுறேன் அந்த பகுதியில் இப்படியே நீங்கள் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடலில் பிடிக்கிற மீனை கொண்டு விற்கிறாங்க இந்த பகுதியில் பாருங்கள் அந்த பிடிச்ச மீன்களை கொண்டு வெட்டி கருவாடாக போட்டு கிடக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது வந்து சும்மா இல்லை பெற்ற நீளத்துக்கு இருக்குது அது மாதிரி இந்த தேசம் பூராவே இருக்குது அண்ணா ஒரு சூமண்டை போட்டு காட்டணும் அப்படியே இந்த தேசம் பூரா இருக்குது பாருங்க அப்படியே இருக்குது இந்த தேசம் பூரா பார்த்தீங்களா இப்படி கருவாடு இப்படி காட்டணும் ரைட் இப்படி காட்டணும் இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ கருவாடுன்னு வேறுங்க உண்மையில மண்ணோட மண்ணாக கருவாடு இருக்குது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதுகளை தான் இங்கே பாருங்க இந்த பகுதியில் வந்து எவ்வளோ கருவாடுன்னு பாருங்க இந்த தொங்கல்லேருந்து அந்த தொங்கல் வரைக்கும் அப்படியே சுற்றி பாருங்க இங்கே என்னென்னு சொல்கிறோம் ஒரே கருவாட்டு நாத்தமாக இருக்குது மீன் கருவாடை ஊற்றி நாத்தமாக இருக்குது வாங்க பாவம் இப்படியே போய் இங்கே பாருங்க எவ்வளோ கொக்குகள் பாருங்க இங்கே கடற்கரையில் எவ்வளோ கொக்கு நிற்கிறது பயம் இல்லாம நிற்கிறேன் பாருங்க இங்கே பாருங்க இந்த பகுதியில் வந்து அந்த கருவாடு போடுறதுக்கான மீன்கள் வந்து முழுமையாக வந்து இந்த பகுதியெல்லாம் வெட்டப்படுறத பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க இல்லாமல் வந்து இந்த சூர மீன் தான் பார்த்தீங்களா எவ்வளோ மீன்கள் வெட்டுறாங்கன்னு பாருங்கள் மீட்டுக்கு அப்படியே லைனில் இருந்து வெட்டுறாங்க பாருங்கள் பார்த்தீங்களா இவ்வளோ பேர் எல்லாமே வந்து அம்மாக்கள்லாம் வெட்டிக்கலாம் இதில் எல்லாமே இந்த கருவாட்டுக்கு போடப்படுறதுக்காக வெட்டப்படுற சூர மீன்கள் பார்த்தீங்களா இந்த பாருங்க எப்படி இதில் வந்து அந்த க்ளீன் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள் பார்த்தீங்களா இதில் இப்படி க்ளீன் பண்ணி அதில் இருக்கிற அந்த பாருங்கள் அந்த விரல்களுக்கெல்லாம் வந்து உப்பை போட்டுட்டு ஸ்டோர் பண்ணுறத பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள் பாவங்கள் கஷ்டப்பட்டு தான் உண்மையில வேலை செய்யுதுங்களப்பா உண்மையில இந்த கருவாடை போகிற இடம் மணக்குது என்னண்ணா இந்த பாருங்க இப்போ வெட்டப்பட்ட இந்த க்ளீன் பண்ணின கருவாட்டை வந்து இப்போ தீக்கொண்டு போயினோம் பாருங்கள் இவள் தீக்கொண்டு போய் என்ன செய்யணும் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விரலுக்கெல்லாம் போடினோம் பாருங்கள் அந்த விரலுக்குள்ள பாருங்க அப்படியே அந்த கொண்டையை போடுறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து உப்பு போடினோம் உப்பு போட்டுட்டு அதை அப்படியே மூடி வைக்கணும் நான் நினைக்கிறேன் அப்படியே 1-2 நாள் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் உப்பு ஊறினதுக்கு பிறகு தான் எடுத்து அதை அப்படியே கருவாடு போடுறது இது வந்து நீர்குழம்பு கடற்கரை பிரதேசம் இப்போ இதில் பாருங்கள் இப்போ வந்து நெத்தலி பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன் இப்போ நெத்தலியை விலையிலேருந்து எப்படி தட்டி அந்த நெத்தலியை எடுக்கிறாங்கன்றதை பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த விலையில் தான் வந்து அந்த சின்ன சின்ன நெத்தலியில் எப்படி மாட்டியிருக்குன்னு பாருங்க இந்த விலையை வந்து இப்படி இந்த தட்டை தான் வந்து அந்த நெத்தலியிலலாம் கொட்டுது பாருங்க பார்த்தீங்களா நெத்தலி பாருங்க அப்போ இந்த படகுக்குள்ள எவ்வளோ கிடக்கண்டு போய் பார்ப்போம் பாங்க அப்படி அந்த விலையில் பாருங்க இப்படி கிடக்கண்டு இந்த பெரிய விலையில் சின்னனா அப்படி அந்த வந்து எப்படி மாட்டியிருக்கணும் பாருங்க அந்த தட்டில் பாருங்கள் எல்லாமே அந்த தலையெல்லாம் பிஞ்சு போகுது நெத்தலி பாதி தலை பாதியாக வருது ஓகே இந்த ரோட்டுக்குள்ளே பாருங்க அவ்வளோ அந்த விலை கிடக்கு அவ்வளோ விலைக்குள்ள ஃபுல்லாக வந்து நெத்தலி தான் இருக்கு என்ன இதில் எவ்வளோ நல்லா வரும் அண்ணா என்ன உங்கள் மேலாம் படுது இங்கே பார்த்தீங்களா அடிக்கிற சரி அது நெத்தலி பிஞ்சு போயிடுது தானே
பார்த்தீங்களா இவன் சுற்றுலா பயணிகள் வந்து இந்த மீன் பிடிக்கிறத பார்க்க வரதை நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். அது நீர்வளம்பில் வந்திருக்கிறாங்க. இந்த கடற்கரையை கொஞ்சம் சுத்தமாக வச்சா இன்னும் நல்ல மண்ணு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கிலோ நெத்தலி அதில் பிடிச்சதை பார்த்தீங்க சார், இங்கே வந்து 250 ரூபா விற்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் இருக்குது. ஓகே உறவுகளே, உண்மையில் இந்த மீன் சந்தைக்குள்ளே இவ்வளோ நேரம் தான் நிற்க முடியும் என்னால், இதுக்கு மேலே நிற்க முடியாது. பாருங்க அளவுக்கு அதிகமான மீன்கள். அப்பா அதில் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மீன்கள் வச்சுருக்காங்க. இதில் ஒரு அம்மா தான் ஒரு பெரிய மீன் வந்து வெட்டி வெட்டி விற்று கொண்டிருக்கிறான். எனக்கு இந்த இதில் இருக்க மீன் தான் பிடிச்சிருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குரக்காப்புளி இருக்குது. இது வந்து இந்த கருப்பாக இருக்கிற பார்த்தீங்கன்னா குரக்காப்புளி. இது வந்து பச்சை மஞ்சள். ஒரு ஃபோட்டோ அடிக்கணும் அப்படியே. குரக்காப்புளி பச்சை மஞ்சள் விற்கிறாங்க பாருங்கள். ஐயா මොනවද ஐயா මේක? மாளுவைக்கு மாளு இந்த மீன் இதை பாருங்க கீழாட்டுங்க. இது பார்த்தீங்களா இதில் என்னண்டா மனுஷன் சாப்பிட்றது என்னங்கண்ணா என்ன ஒரு மாதிரி இருக்குது. சரியான ஓகே வரவளே, இப்போ நான் இப்போ எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த மார்க்கெட்டை போய் சுற்றி பார்த்துருந்தேன் நான். எங்களுடைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்ன 5 கோடி ரூபா மார்க்கெட் கட்டியிருந்தாங்க மிக பிரம்மாண்டமாக. ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் ஃபேனுகள் வசதிகளோடு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த வசதி இல்லாட்டியும் ஒவ்வொரு அளவுக்கு இருக்குது. ஓகே வரவளே, இந்த காணொலி பற்றி கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன்.